நடிகை சமந்தா அவர்கள் பார்த்தாங்கன்னா அவங்க பேஜில் மைக்ரோ கிரீன்ஸை வளர்த்து அவங்க சாப்பிட்றப்போல ஒரு போஸ்ட் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து அவங்க கேபேஜோடைய மைக்ரோ கிரீன்ஸை வளர்த்து சாப்பிட்றப்போல போஸ்ட் போட்டிருந்தாங்க. அவங்களுமே கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூவாக ரீசெண்டாக ஹாஸ்பிட்டாலிட்டியில் இருந்துட்டு வந்தவங்க தான். நம்ம எவ்வளோ தான் இதில் சத்து இருக்குது, நியூட்ரிஷன் இருக்குது, விட்டமின்ஸ் இருக்குது, நம்ம எவ்வளோ தான் சொல்லி புரிய வச்சாலும் ஒரு செலிப்ரிட்டி சொல்லக்குள்ள தான் அதை மக்கள் எல்லோரும் நம்ப ஆரம்பிப்பாங்க. அவங்களுடைய போஸ்ட் பார்த்ததுக்கு அப்புறமாவது எல்லோரும் சாப்பிட ஆரம்பிங்க மைக்ரோ கிரீன்ஸை. அவங்களுமே இப்போ அவங்க கொஞ்சம் ஏதோ ஹெல்த் இஷ்யூவால் ஹாஸ்பிட்டாலிட்டி இருந்துட்டு வந்தது எல்லாருமே போஸ்ட் அவங்க பேஜில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்துருப்போம். ஸோ எல்லாருமே ஒரு நியூட்ரிஷன் ப்ராப்ளம் வந்ததுக்கப்புறம் நம்ம ஹாஸ்பிட்டாலிட்டி போயிட்டு வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கிறத விட நம்ம ஆரோக்கியமாக இருக்கக்குள்ளேயே நம்ம எல்லோரும் இதை எடுத்துக்கணும். அப்புறம் ஒரு பெரியவங்க வந்து ஒருத்தங்க கால் பண்ணி கேட்டிருந்தாங்க. அவங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னா, நீங்கள் குழந்தைங்களுக்கு தானே சொல்கிறீங்க, நாங்களாம் சாப்பிடக்கூடாதுன்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக பெரியவங்க எல்லாருமே வந்து சாப்பிட வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபார்முக்கு வரவங்க எல்லாருமே நம்ம ஹெல்த்துக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கக்குள்ள கண்டிப்பாக அவங்களாம் நம்ம எவ்வளோ கசப்பாக இருந்தாலும் ஒரு டேஸ்ட் இல்லைனாலும் நம்ம பெரியவங்க சாப்பிட்ருவோம். குழந்தைங்களுக்கு தான் நம்ம டேஸ்ட்டாக கொடுக்கறதுக்காக நம்ம வந்து சரி என்ன பண்ணலாம், என்ன ஃபுட்டை வந்து எதோ நியூவாக கொடுக்கலாம், எப்படி அவங்கள வந்து ஆரோக்கியமாக இன்னோவேட்டிவாக சாப்பிட வைக்கலாம்னு யோசிக்கக்குள்ள அதனுடைய பேஸில் தான் நான் சொல்கிறதால தான் இது மைக்ரோ கிரீன்ஸ் எல்லாரும் குழந்தைங்களுக்கு கொடுங்கன்னு சொல்கிறேன். ஆக்சுவலாக குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ஒரு ஹெல்த்தியான ஃபுட் டயட்டில் இது கண்டிப்பாக சேர்க்க வேண்டிய ஒரு பொருள் தான் நம்மளோட மைக்ரோ கிரீன்ஸ். ஆரோக்கியமாக இருக்கக்குள்ளேயே சாப்பிடுங்க. ஆரோக்கியமாக ஹெல்த்தியாக சூப்பராக சந்தோஷமாக வாழலாம்.